அனைவருக்கும் வணக்கம். நாம் எங்க இருக்கோம்னு பார்த்தோமானால், மட்டக்களப்பு சவுக்கடியில் இருக்கின்றோம். இவ்வாலயத்தினூடாக எமது எல்பி குரூப்பின்ட்ட ஒரு சிறு உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஆலயத்துக்காக ஒரு மோட்ரு, ஒரு கோர்ஸ் உண்டு. அந்த உதவியினை எல்பி குரூப் வழங்கி வைத்துள்ளது. இந்த எல்பி குரூப்புக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஆலயம் சார்பில் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை உங்களோட தெரிவிப்பாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். மட்டக்களப்பு சவுக்கடி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் தண்ணீர் இருந்தும் தண்ணீர் ஏற்றுவதற்கான மோட்டார் இயந்திரம் மற்றும் ஹோஸ் பைப் தேவைப்பாடாக இருந்தது. அதற்கமைவாக ஆலய தலைவர் என்ற சார்பிலும், இந்து பொதுமக்கள் என்ற சார்பிலும், நிர்வாக சபை உறுப்பினர் சார்பிலும் எல்பி குரூப் அவர்களிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் லெட்டர் மூலம் எங்களது ஆலயத்துக்கு இவ்வாறான மோட்டார் இயந்திரமும் ஹோஸ் பைப்பும் எங்களுக்கு தேவைப்பாடாக இருக்கின்றது. மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். அதே போன்று ஆலயத்தில் பூசைகள் ஏனைய நிகழ்வுகளுக்கு தண்ணீர் தேவைப்பட இருந்த போதிலும் மிகவும் கஷ்டமான நிலையில் உள்ளது. எனவே இதனை நாங்கள் இந்த எல்பி குரூப் ஊடாக அறிந்து எங்களது ஆலயத்துக்கு தேவைப்பாடாக உள்ளது என்று கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக இந்த மோட்டார் இயந்திரமும் ஹோஸ் பைப்பையும் எங்களது ஆலயத்துக்கு பெற்றுத்தந்தமைக்கு எல்பி குரூப் சார்பிலும் அதனோடு இணைந்து சேவை செய்கின்ற உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுகின்றேன். அத்தோடு இந்த கிராமத்தில் மென்மேலும் வறிய குடும்பங்கள் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, எமது ஆலயத்தின் புதிதாக வந்திருக்கும் குருக்கள் ஐயா அவர்களும் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே பூஜைகளை செய்து வருகின்றார். ஏனென்றால் தண்ணீர் பிரச்சனை மிகவும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனை நிவர்த்தி செய்து அந்த எல்பி குரூப் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு, முருகப்பெருமானின் ஆசியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உதவியை வழங்கியுள்ள எல்பி குரூப்பில் உள்ள அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி.